வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பு ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கரும்பு ஜூஸ் நம்ம சீசனில் நமக்கு கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தொற்று நோய்களில் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு கரும்பு ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். கூடவே கரும்பு ஜூஸில் இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம் போன்ற பிற சத்துக்களும் நிறைந்திருக்கிறதால இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக கரும்பு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சளி மற்றும் பல தொற்று நோய்களை குணப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அளவோடு நம்ம சாப்பிட்டோம்னா காய்ச்சலை கூட சரி பண்ணிக்கலாம். ஸோ கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோல் பளபளப்பு கிடைக்கும் நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. வயதான முக தோற்றம் ஏற்படுவதை விரும்பாதவர்கள் பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம இப்போ வயதான முக தோற்றம் நமக்கு வருதுன்னா அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வயதான முக தோற்றத்தை வராமல் தடுக்கிறதுக்கு வயது ஏற ஏற உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சி குறைந்து முதுமை தோற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்போதுமே இளமை தோற்றத்தோடு இருக்க விரும்புகிறவங்க கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக நமக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது முகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடும். சருமம் நீரேற்றத்தோடு இருக்கும். புத்துணர்ச்சியாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதால எந்த விதமான சரும சுருக்கங்களுமே நமக்கு இருக்காது. சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. சிறுநீரக தொற்றுகள் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். சிறுநீரக குழாய் தொற்றுகள், சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகங்களினுடைய செயல்பாடு இது எல்லாத்தையுமே உறுதி செய்கிறதுக்கு நமக்கு கரும்பு ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது சிறுநீரக குழாய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். சிறுநீரக கற்களை உருவாக்காமல் பாதுகாத்துக்கும். கற்கள் இருந்தாலும் கரைத்து வெளியேற்றும். ஒட்டுமொத்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டையுமே உறுதியாக வைத்திருக்கும். ஒரு நாளைக்கு 2 முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கலந்த கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலப்படும். நமக்கு அந்த சிறுநீரகத்தினுடைய பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று எதுவுமே இருக்காது. நச்சுக்களை நம்மளுடைய உடம்பிலிருந்து நீக்குகிறது கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் பிற தேவையில்லாத நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இருக்கும். ஸோ அந்த நிறைய கழிவுகள், தேவையில்லாத சத்துக்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றிடும். ஸோ உடலை தூய்மைப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரும்பு ஜூஸ். உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதில் படிப்படியாக நம்மளுடைய உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக நம்மளுடைய உடலில் நச்சுக்கள் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு நிறைய நோய் ஏற்படும். ஸோ அதை வெளியேற்றிக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். உடனடி எனர்ஜியை பெறுவதற்கு, ஒரு ஆற்றல் பெறுவதற்கு, நம்ம உடலுக்கு உடனடி அந்த ஆற்றல் கிடைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். கரும்பு ஜூஸ் அப்படின்றது உடனடி ஆற்றலினுடைய ஒரு சிறந்த ஆதாரம். தாகமாக இருக்கும்போது கரும்பு ஜூஸ் அருந்தும்போது அது நமக்கு புத்துயிர் அளித்து நமது உடலினுடைய மனநிலையை புதுப்பிக்குது. ஸோ நமக்கு உடனடியாக எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கும். அப்போ உடனே நம்ம சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, ஆற்றலாக செயல்படணும் அப்படின்னா கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம செயல்பட ஆரம்பிக்கும். கல்லீரல் மற்றும் செரிமான உறுப்புகளை கரும்பு ஜூஸ் பலப்படுத்தும். ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதாவது கல்லீரலில் சுரக்கக்கூடிய அமிலங்கள், குறிப்பாக பார்த்தோம்னா கல்லீரலில் சுரக்கக்கூடிய பைருலுப்பின் வேதிப்பொருளினுடைய சமச்சீர் தன்மையை இது பாதுகாக்கும். கல்லீரல் மற்றும் செரிமான உறுப்புகளை பலப்படுத்தும். அதாவது கல்லீரலில் எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலுமே நமக்கு இருக்காது. கல்லீரலில் கழிவுகள் எதுவுமே தேங்காது. கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைத்து வெளியேற்றப்படும். ஒட்டுமொத்தமாக கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். தொண்டை புண்ணை ஆற்ற வைக்கும் கரும்பு ஜூஸ். உங்களுடைய தொண்டைக்குள்ள திடீரென அரிப்பு அல்லது எரிச்சல் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி உணரும் போது கரும்பு ஜூஸை ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது கரும்பு ஜூஸ் கூடயும் சுண்ணாம்பு மற்றும் கருப்பு உப்பு கலந்து ஒரு குவளையில் நீங்கள் குடிக்கணும். ஸோ இது எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது தொண்டை புண்ணெல்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும். கரும்பு ஜூஸ் அப்படின்றது வைரஸ்கள், பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதை கொண்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பெல்லாம் நீங்கள் தொண்டை புண்ணெல்லாம் சரியாயிடும். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது இனிப்பு சார்ந்த ஒரு உணவு அப்படின்னாலும் கரும்பு சாறு ஒரு சில கூடுதல் கலோரிகளை உங்களுக்கு எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செரிமான திறன் மேம்படும் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. பலருக்கும் சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானம் அடையாமல் போகிறதுக்கு காரணம் செரிமான அமிலங்களினுடைய சுரப்பில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், குறைபாடுகள் தான். அப்போது கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிக்கும் போது வயிறு மற்றும் குடல் சுத்தமாக ஆரம்பிக்கும். மேலும் வயிற்றில்
ஜூஸில் வந்து உணவு செரிமானத்திற்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சுரப்பு அதிகப்படுத்தப்படும். ஸோ இதனுடைய வேதியியல் சமச்சீர் தன்மையும் சரியான விதத்தில் இருக்கும். எனவே செரிமான திறன் மேம்பட விரும்புபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கரும்பு ஜூஸோட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கரும்பு ஜூஸ் தனியாக எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். எனவே தொடர்ந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கோங்க. சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கரும்பு ஜூஸ் அப்படின்றதால அதை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.